ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சாமி. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து பிடிச்சிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டு கண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் ஒரு கேள்வியாவோ இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஏற்படுதுன்னா நீங்கள் எந்த சைடு போவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கையில் சிக்கன் பிரியாணி, இன்னொரு கையில் மட்டன் பிரியாணி அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். பேசிக்கலி ஐ எம் நான்வெஜ் லவர். இதில் ரெண்டுத்தில் எது வேணும் அப்படின்றப்போ நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதில் ஒரு சாய்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரணும். ரெண்டு கண்ணு மாதிரி உங்களுக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும். அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இக்னோரை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. அதே போல் நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்க விஷயம் மேபி உங்களுக்கும் கனெக்ட் ஆகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஏலே அவளிடம் சொல். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு நிமிஷம், ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா, இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு முக்கியமான ஃபேமிலின்றதை விட நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கக்கூடியவங்க. சில பேருக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க, சில பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. இனிமேல் நான் படைச்சவனே நினைச்சா கூட நம்மளை பிரிக்க முடியாது. இம்பார்ட்டன்ஸ் வைஸாக எனக்கு இவங்க பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு தோணும். அதில் பார்த்தீங்கன்னா நான் அஃப்கோர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பிரிக்க முடியாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றது ரொம்ப 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 குட்டி ஜோன். ஸோ அந்த குட்டி ஜோனில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் போயிடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வரப்போ இந்த ரெண்டு கண்ணில் எந்த கண்ணை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஸ்கூல் லைஃப் இஸ் காலேஜ், நல்ல ஒரு கேள்வி. இதுக்கு ஒரு நிமிஷம். ஸ்கூல் லைஃபா காலேஜ் லைஃபா அப்படின்றப்போ ஸ்கூல் லைஃப்பும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது, காலேஜ் லைஃப்பும் நல்லா இருந்தது. இதில் ரொம்பவே மெமரிஸ் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்கூல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அதுக்குள்ளே அரட்டடிச்சு கட்டடிச்சு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னா ஸ்கூல் லைஃப் தான். அப்போ யார் லீடர்? காலேஜ் லைஃப்பும் சொல்ல முடியாது, அதுவும் ஜாலியாக தான் இருந்தது. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அப்படிலாம் இருந்தது. மேபி பெட்டர் தென் ஒன் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப். ஆல்வேஸ் ஸ்கூல் தான். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு காலேஜ் லைஃப் பெட்டராக இருந்திருக்கும், ஸ்கூல் லைஃப் வந்து இதுவாக இருந்திருக்கும். இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி, மாதிரி இது ஒரு பவர், ஒரு போதை. மியூசிக், கிரிக்கெட், மேபி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து எடுத்துக்கோங்க. ஹேபிட்டாக பண்ணுற விஷயத்த. பேசிக்கலி நண்பர்களே, நான் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப அடிக்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் ரொம்ப ரொம்ப அடிக்ட். மாதிரி இது ஒரு பவர், ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல. இதில் எது முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே முக்கியம். ஆனால் அதில் ஒன்று தான் சொல்லணும் அப்படின்றப்போ என்ன சொல்றது, ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி ஃப்ரெண்ட். அது ஒன்று எடுத்தாலும் நமக்கு வலிக்கும் இல்லை, அதனால ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் மியூசிக்கா கிரிக்கெட்டா என்னடா சொல்றது, மேபி ஃப்ரெண்ட்ஸ். கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தால் தான் வந்து கிரிக்கெட் விளையாட முடியும், மேபி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் கிரிக்கெட் விளையாட முடியும். இப்போ பாருங்க, இப்போ கூட பாருங்க, கிரவுண்டில் வந்து தண்ணி நிரம்பி ஓடுறதுனால விளையாட முடியல. இப்போ நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட பெட்டர் தென் மியூசிக். ஏன்னா நிறைய டைம் அதுதான் என் கூட இருக்கு. ஸோ அதனால மியூசிக் சொல்லுவேன், பட் கிரிக்கெட்டும் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் ஆஃப் த மை லைஃப். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலேன்னா மியூசிக் பக்கம் தான். அப்படி போடு. சின்னக்கு எனக்கு அடிப்பட்ட உடனே எப்படி பதறி போய் ஓடி வந்தா பாத்தியா? ஒன் சைட் லவ், கமிட்டட். இதில் எது பெட்டர்னா மேபி என்னை பொறுத்தளவும் ஃப்ரெண்ட்ஸ், கமிட்டட் அப்படின்றது வந்து ஒரு கமிட்மெண்ட். நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கான நம்ம ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும். சில விஷயம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதான் கமிட்டட். பட் ஒன் சைட் லவ் அப்படின்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு மேஜிக் வேர்ல்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் சும்மா வாக் பண்ணுறப்போ நம்ம க்ரஷ்ஷையோ இல்லை ஒன் சைடை லவ் பண்ணுறவங்களை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதிர்ச்சியே ஏதோ பின்னாடி ஏதோ வருதே, பைக் வருதே அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. பட் நாம் என்ன நினைப்போம்னா, நம்மளை திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ஒரு படம் ஓட்டும். ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு சினிமா வந்து ஓட்டி பார்ப்போம். அப்படி போடு.
சின்னக்கு எனக்கு அடிப்பட்ட உடனே எப்படி பதறி போய் ஓடி வந்தா பாத்தியா? இதுக்கு அர்த்தம் அவளுக்கு என் மேல பாசம் இருக்கு. யாருக்கு அடிப்பட்டாலும் இப்படிதான்பா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருக்க வைக்கிற ஒரு லவ் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ். ஸோ கமிட்டட் பெஸ்ட்டாக ஒன் சைட் லவ் பெஸ்ட்டானா கமிட்டட் பெஸ்ட்டு தான். பட் அது நம்மள ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்க வைக்கும் ஒன் சைட் லவ்வாக தான் நான் வந்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஒன் சைட் லவ்வில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அந்த கற்பனை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ்வில் தான் அதிகமாக இருக்கும் கமிட்டடை விட. இப்போ ரைட் நோ நீங்கள் வந்து ஒன் சைடால் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, கமிட்டட் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, ஆல்வேஸ் சிங்கிள். அப்படியே இருப்போம், நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த கண்ணு இருந்தால் போதும். ஒன் சைட் லவ் ஃபீலிங்ஸே பெட்டர்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஒன் சைட் லவ். உனக்குள் நான் செக்ஸ் வித் ஃபுட் குதர்க்கமான ஒரு விஷயம் தான். ஒரு ஹியூமன்ஸுக்கு தேவையான 2 விஷயம்னா, ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று செக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஹியூமன்ஸில் எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தையும் கரெக்டான ஒரு வேலை கரெக்டான பர்சன் கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதோ வாட் எவர், சின்ன வயசுலேருந்து அந்த எஜுகேஷன் மூலமாக அது எல்லாருக்கும் போய் சேரணும். அது தாண்டி ஒரு டீனேஜ் தாண்டி அடல்ட் ஏஜ் தாண்டி வரோன்றப்போ யாருக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும், இல்லை யாருக்கிட்ட எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் கண்ட்ரோலாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் நோ மீன்ஸ் நோ. செக்ஸ்ன்றது ஹியூமன்ஸ் உடைய லைஃப்ல முக்கியமான ஒரு பார்ட். ஓகேங்களா? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்றது கண்டிப்பாக ஹியூமன்ஸ் உடைய சோலில் இன்னொரு பார்ட்னா ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு இருந்தால் தான் சோல் வந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு அவன் ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு வரும்னா ஃபுட்டுக்கு தான். ஸோ அதனால் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நண்பர்களே. நீங்கள் என்ன தான் ஃபுட்டை வந்து பல்வேறு விதமாக நம்ம பிரித்து வச்சுருந்தோம்லே, ஓவரால் அன்றைக்கான நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் வேணுன்றப்போ அது எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகுவோம். ஸோ அதனால் ஃபுட்டா செக்ஸா அப்படின்னு சொன்னால் நான் என்னை பொறுத்தளவு கேட்டிங்கன்னா நான் 2 வாங்க நண்பர்களே. பட் செக்ஸா ஃபுட்டா அப்படின்றப்போ இதில் விட்டு கொடுக்குற மாதிரி ஒன்றும் ஐடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப 2 கண்ணாக வந்து என் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை வந்து நான் எடுத்து வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எது மோர் தென் பெட்டர் அப்படின்ட்டு என்ன நானே வந்து கேள்வி கேட்டு எது பெட்டராக இருக்கோ அதுக்கு வந்து நான் அந்த சைடு நின்று இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து இதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, இதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதான ஒன்று தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் இது பண்ணுவீங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டு இந்த கொஸ்டின், ஃபுட் விசஸ் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து உங்களுடைய சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். சின்ன ஐடியாஸ் வந்திருக்கு. ஸோ நண்பர்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்டு பீஸ்.